எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விலாகில் வந்து மார்னிங் எழுந்து கோலம் போட்டாச்சு. ரொம்பவே சூப்பரான கோலம் போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒருத்தர் வந்து வீடியோவில் சொன்னீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லாதீங்க, வீவர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் போட்டது எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால, நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்பவே அழகாக சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருக்கோம். அடுத்தது தான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கும் வந்து கோலம் செம்மண் போட்டு தான் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி எப்போவுமே வந்து அந்த மாதிரி போடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். 4 இழைகள் கொண்ட மாதிரியான ஒரு குழலால் தான் வந்து போட்டிருக்கோம். செம்மண் போட்டு இந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான், பட் வந்து ஆனால் அழகாக இருக்குது. அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து உங்களோட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் தெரியல அப்படிங்கிறவ வந்து தெரிஞ்சுக்கோங்க. முடி வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு நிறச்சி போகிறது, இளநரை வருது அப்படின்னாலும் சரி, வயசானவாளுக்குமே கூட பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு ஆகிட்டாலே வந்து தலை நிறைக்க ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கே தலை முடி நிறைக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி முடி வந்து நமக்கு நிறைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதாமை வந்து டெய்லி ராத்திரியே ஊற வச்சிடணும். பாதாமை ராத்திரியே ஊற வச்சுட்டு, ஊறின பாதாம் ஒரு ஆள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 பாதாம் ஊற வச்சுட்டு, கார்த்தால டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 மணி வாக்கில் 9, 10 மணிக்கு இந்த மாதிரி நைட்டு ஊற வச்ச பாதாமை தோலை எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 4 இல்லை 5 பாதாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தலைமுடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதிகமாக உதிர்ந்தும் போகாது. மெயினாக வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, முடி வந்து நரம்பு வந்து நிறச்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாதாமில் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, தலைமுடிக்கு தேவையான நல்ல ப்ரோட்டீன்லாம் நிறைய இதில் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால, இது வந்து நமக்கு இளநரை வராமல் இருக்கும். வயசானால் கூட கொஞ்சம் சீக்கிரமான ஒரு 40 வயசு 30 வயசுக்காரர்களுக்கெலாம் வந்து தலைமுடி நரைக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதையும் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அதையுமே வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம தோட்டத்திலே பூத்த பூக்கள் இதெல்லாம். நான் இது எல்லாத்தையுமே பறித்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு தொட்டியில் வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா செடியிலே இருந்தது, செடியிலே பூக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படின்னா, குரங்கு வந்து காலங்காத்தாலே வந்து எல்லாத்தையும் நம்ம போய் பறிக்கிறதுக்குள்ளே அதுங்க வந்து பிச்சு அதம் பண்ணிடுறது. அதனால் சாயந்தரத்தில் மொட்டுக்களாக வந்து பறித்து இந்த மாதிரி தண்ணி தொட்டியில் போட்டுறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சுவாமிக்கு வைக்க முடியலையே அப்படிங்கிறதுனால நான் வந்து மொட்டுக்களாக பறித்து தண்ணி தொட்டியில் போட்டுட்டேன். அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இதை வந்து உங்களோட காமிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. செடியில் பார்க்கும்போது இன்னும் ஆசையாக இருக்கும். ஆனால் அதை பறிக்கிறதுக்குள்ளே இந்த குரங்கு பண்ணுற அதை தாங்கவே முடியல. அதனால தான் நான் வந்து பறித்து மொட்டுக்களாகவே வந்து எல்லாத்தையும் பறித்து தண்ணியில் போட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, இதை சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் நான் மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் கலர் கலராக செம்பருத்திகள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பட் செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடமும் கம்மியாக தான் இருக்குது. மரங்கள்லாம் நிறைய மறைக்கிறது, மாமரம் வேப்ப மரம்லாம் நிழல் வந்துடுறதுனால பெருசாக செடிகள் வைக்க முடியல. தொட்டியில் வந்து வைக்க முடிஞ்சுது அப்படின்னா வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பச்சை வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்தது. அதாவது நம்ம தோட்டத்தில் இல்லை, வாங்கினது தான். 1.5 கிலோ பச்சை வாழைப்பழம் வந்து 50 ரூபா தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சையாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் கலராக இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது அதாவது இந்த பழம் வந்து எவ்வளோ பழுத்தாலும் இது நிறம் மாறாது, பச்சையாகவே இருக்கும். இயற்கையான முறையில் அப்படியே காயாக பறித்து ஆர்கானிக்காக பறித்து தோட்டத்தில் அந்த மாதிரி விளைவிச்சு கொண்டு வந்தது. இந்த பழம் வந்து 1.5 கிலோ 50 ரூபா. ரொம்ப சீப்பாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் வந்து மாட்டு வண்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து விற்பா, அப்படி இல்லைன்னா டயர் வண்டியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து விற்பா. 1.5 கிலோ பழமே வந்து 50 ரூபா தான். ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். பக்கத்தில் வந்து நிறைய பக்கத்து கிராமங்களில் வந்து தோட்டத்தில் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கும், வாங்குவோம். சரி, அதையும் அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் வந்து வாழைப்பழம் வந்துடுது. பட் இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிற பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை வாழைப்பழம், அப்புறம் வந்து பூவன் பழம்னு சொல்கிற மஞ்சப்பழம், அதுக்கப்புறம் கற்பூரவல்லின்னு சொல்லுவோம், தேன் வாழை, ரஸ்தாளி, இது எல்லாமே எங்களுக்கு இயற்கையான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்போம். சரி, இன்றைக்கி வந்து இதுவும் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறனால அதையும் உங்களோட அப்படியே காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம தோட்டத்திலே வந்து நம்ம தொட்டியில் பூத்த பூ பாருங்களேன். ஒரு 30, 35 பூக்கிட்ட இருக்கும். ஒரே ஒரு செடி தான். பட் அது ஆனாலும் அந்த ஒரு செடியில் வந்து
தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அந்த ஒரு செடியிலே இந்த அளவுக்கு பூத்துருக்கு. வசுவுக்கு கனகாம்பரம் ரொம்ப பிடிக்கும். இதை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவளுக்கு போகும்போது கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து இதை பறித்து வச்சுருக்கேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வளர்க்குற செடியில் வந்து நம்ம தோட்டத்தில் நாம் பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய செடியில் ஒரு சின்னதான பூக்களோ காய்கறிகளோ ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அது பார்க்கவே ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னன்னா வந்து இதை பார்க்கும்போது வீடியோவில் உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் தெரியலாம். பட் நேராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாங்கிரி கலரில் இருக்குது இந்த பூ. நன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி அதையும் அப்படியே பறிச்சேனா, சரி அதுவும் உங்களோட அப்படியே காமிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விழாக்கில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, வாங்கியிருந்தேன். சரி அதையும் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு குண்டாக தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அப்படியே அரக்கு மாதிரி இருக்குது. நன்னா வந்து தக்காளியுமே பெருசாக இருக்குது. தக்காளியோட சைஸ் பெருசாக ரொம்ப சூப்பராக அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. தக்காளி ரொம்பவே கெட்டியாக இருக்குது. ஒரு கிலோவே பார்த்திங்க அப்படின்னா 800 ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா 8 ரூபா தான். ரொம்பவே விலை வந்து கம்மியாக இருக்குது. ஒரு கிலோவே 8 ரூபா தான். அந்த மாதிரி வந்து தக்காளி ரொம்பவே சீப்பாக இருக்குது. அதனால் தக்காளி வந்து சாம்பார் பண்ணலாம், தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய், இந்த மாதிரி தக்காளியில் என்னெல்லாம் பண்ணலாமோ அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். சரி அதனால் அதையும் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி கிலோவே 8 ரூபா தான் விற்கிறது. உங்கள் ஊரில் தக்காளி என்ன விலை அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா தக்காளி 5 ரூபாய்க்கு கூட நிறைய வாங்கும்போது நம்ம 10 கிலோ அந்த மாதிரிலாம் நிறைய வாங்குறோன்னா ஒரு கிலோவே 5 ரூபாய்க்கு கொடுக்குறா. நான் 3 கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன். அதனால் ஒரு கிலோ 8 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப ரெட்டிஷாக ரொம்ப அருமையாக ஒரு தக்காளி கூட வந்து கொலன்னு இல்லை, அப்படியே தொட்டா அமுங்கிற மாதிரி இல்லை, கல் மாதிரி இருக்குது. நன்னா பழுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது தக்காளி எல்லாமே. ரொம்பவே அருமையாக இருந்தது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த வெயிலுக்கு தக்காளி ஜூஸ் கூட போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். சமையலுக்கும் நிறைய சாம்பார் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் என்ன விலை அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது இன்றைக்கி மத்தியானம் சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து சாம்பார் பண்ணிக்க போகிறோம். வெண்டைக்காயே வந்து கறி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால் வந்து பெருசாக வந்து 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். இதை வந்து இந்த சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். ஏன்னா 2லேருந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து சாம்பார் பண்ணுறேன். சரி அதனால் அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுருக்கேன். இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து நான் ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் விட்டுக்கலாம். வெண்டைக்காயை மட்டும் நம்ம வதக்கிட்டு தான் போடணும். இந்த புளி ஜலத்தையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் வந்து இதில் போட்டாச்சு. அடுத்தது சாம்பார் தான் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காயை வந்து வதக்கிட்டு தான் போட போகிறோம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வந்து ஒரு 2 துண்டு கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த பெருங்காயம் அப்படியே பொரிஞ்ச உடனே அதில் வந்து கடுகு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். எப்போவுமே வெந்தயம் கடுகு இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல தாளித்து கொட்டும்போது தான் சாம்பார் வந்து ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். கொதிக்கிற போதே அதோட வாசனைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெண்டைக்காயை வந்து அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சாம்பார் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சாதமும் பருப்பும் குக்கரில் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வதக்கிட்டு பார்ப்போம். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுது. நம்ம வந்து இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அடுத்தது அப்படியே வந்து அடுப்பில் சாம்பார் தூக்கி கொதிக்க வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். வெண்டைக்காயை அப்படியே போடாமல் வதக்கிட்டு போடும்போது தான் ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். அந்த வழவழன்ற ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழகுழப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ வேக வச்ச பருப்பை வந்து நம்ம நல்லா மசிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாம்பாரும் வந்து நல்லா கொதித்து வெண்டைக்காயெல்லாம் வந்து வெந்துடுது. புளியோட பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ வந்து இதில் இந்த வேக வச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த பருப்பு இருக்கிற பாத்திரத்தில் ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் அதிலே சேர்த்துடலாம். மேலாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டுட்டோன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் துவரம்பருப்பே வேக வச்சுருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு 3 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு சாம்பார் வந்து திக்னஸ் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜலமாக இருக்கக்கூடாது, தண்ணியாக ஓட இருக்கக்கூடாது. சில பேருக்கு சாம்பார் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். மீடியமாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜலமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் சாம்பார் வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ கொதித்த உடனே கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து இப்போ மேலாக அப்படியே வந்து நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையும் போட்டோன்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுத்து. அடுத்தது கறி பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் கறி தான் பண்ணிக்க போகிறோம். அடுப்பில் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வெண்டைக்காய் கறிக்கு கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் இருந்தால் தான் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போது கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த எண்ணெயிலே வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். இந்த வெண்டைக்காயை வந்து அப்படியே அதில் சேர்த்துடலாம். இப்போது எல்லா வெண்டைக்காயும் போட்டாச்சு. எண்ணெயில் வந்து நல்லா ஒரு தடவை நம்ம அப்படியே பரட்டி விட்டுடலாம். இந்த மஞ்சள் பொடி, பெருங்காயம், கடுகு எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சால்ட்டு போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு முதல்ல வெண்டைக்காய் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், வதங்கிட்டால் கொஞ்சம் தான் ஆகிடும். அதனால் வந்து அதிக அளவு உப்பு போடாமல் திட்டமாக போட்டுக்கலாம். பதக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டது, பாண்டியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி வச்சுடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் கறி வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது வெண்டைக்காய் கறி வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா வந்து வெந்துட்டு பாருங்கள். உதிராக ஒட்டாமல் குழன்னு இல்லாமல் நம்ம வந்து தயிர் விடலை, புளி விடலை, எதுவுமே விடாமல் கொஞ்சம் கூடுதலான எண்ணெய் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டோம் அப்படின்னா கறி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இன்னொன்று வந்து வெண்டைக்காய் கறியில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயை ரொம்ப இழைச்சி நறுக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கணும்னா ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு விடணும். ரொம்ப சின்னதாக குட்டி அந்த மாதிரி இழைச்சி நறுக்கணும்னா குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் பீஸ் வந்து பெருசாக நறுக்கிட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். உதிராகவும் இருக்கும், கறி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது காய் வந்து நல்லா வெந்துடுது. இது மேலே வந்து நம்ம அப்படியே வந்து கறி பொடி தூவிக்கலாம். நம்ம சேனலில் வந்து கறி பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, கருவேப்பிலை பொடி, வெங்காய பொடி, இப்படி பொடி வகைகள் எல்லாமே நம்மளதில் இருக்குது. பருப்பு பொடி எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் சேர்ந்து கறிப்பொடி வந்து போட்டுருக்கேன். இதை வந்து அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கறி ரெடி ஆகிடுது. சூப்பரான கறி வந்து ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலி சமையல் முடிச்சாச்சு. எப்பவும் போல் சாமி நைவேத்தியம் பண்ணுறதுக்காக சாதம் பருப்பு ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் சூப்பரான வெண்டைக்காய் சாம்பாரும் வந்து ரெடி பண்ணிட்டோம். வெண்டைக்காயிலே வந்து உதிரான சூப்பராக கிறிஸ்பியான ஒரு கறியும் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கறி பண்ணி பாருங்கள். ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான சமையல், ஆனால் ரொம்ப சூப்பரான சமையலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் டே விலாக் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் வந்து இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.